இந்த மாலை இனிய வேளையில் சேலம் நகர் மக்களில், தமிழ்நாடுல, இந்தியாவில், உலக லெவலில் பேசக்கூடிய என்னுடைய அருமை தம்பி ரகுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உலகத்திலே 3வது இடம் சாப்பிட்றதுக்கு 5.5 ஏக்கரில் 1500 பேர் சாப்பிட்லாமா ஒரே நேரத்தில். அந்த அளவுக்கு அவருடைய முயற்சி ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அபூர்வமாக இருக்குது. இவ்வளோ பேர்த்துக்கு அவர் பரிமாறுறது, இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு செய்யணும், அப்போ எவ்வளோ செய்யணும். தினம் தினம் ஒரு கல்யாண வீட்டுக்கு செய்கிற மாதிரி செய்வார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல நாட்கள் என் நண்பர் ரகு கூப்பிட்டாரு, அண்ணா வாங்கினேன் அப்படின்னாரு. நான் இன்னமும் நினச்சேன், ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். ஏற்காடு போகிறவங்களாம் இங்கே வரலாம், இது ஒரு ஏற்காடு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வசத்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த நிலாச்சோறுங்கிற அந்த இடத்துக்கு, ஹோட்டலுக்கு நீங்கள் வரணும். வந்து சிறப்பாக சாப்பிட்டு ஆரோக்கியமான சாப்பாடு. இதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் இன்னொன்று நான் பார்த்ததில் ட்ரெயின் விட்ருக்காரு. அவருடைய முயற்சி பாருங்கள் எப்படிங்க. அந்தந்த டேபிளில் நமக்கு என்ன சாப்பாடுன்னா கிச்சன்லேருந்து நேராக ட்ரெயினில் மூலிமா அந்த இடத்துக்கு நம்ம வேணுங்கிற எடுத்து சாப்பிடலாம். இது வரைக்கும் யாருக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பண்ணதில்லை, பண்ணதுக்கு இடமும் இல்லை. இவர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், நான் பார்க்க அப்படியே பரவசம் விட்டேன். இங்கே நிறைய இடம் ஷூட்டிங் பண்ணலாம் அந்த அளவுக்கு. அதாவது சேலம்னா எல்லாமே ஏற்காடு தான் நினச்சாங்க. அதையும் தாண்டி நிலாச்சோறுங்கிற இந்த ஹோட்டலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதில் பெரிய பெரிய எம்எல்ஏ, எம்பி, டிஜிபி, ஐஜி, கலெக்டரு எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. இந்த இடத்த ரொம்ப அவங்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. ஒருத்தர் ஃபேமிலி வந்தால் ஹோட்டல்லாம் கசகசான சவுண்டு கேட்கும். நம்ம இங்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு கேபின் மாதிரி இருக்குது, அதில் ஃபேன் வச்சுருக்காங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப அதாவது சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்கள்கிட்ட விளையாட்டுக்காக சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் நேரில் அனுபவிச்சிருக்கேன். ஃபுட்டெல்லாம் அப்படி இருக்குது. எனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்புலாம் சூப்பராக சாப்பிடும்போது நானே மெய் மறந்துட்டேன். கிராமத்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இந்த அளவுக்கு என் தம்பி ரகு அவங்க ஃபேமிலியோட, தம்பி, அவங்க மனைவி, அவங்க துணை, அவங்க தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க இந்த இடத்துல. முழு இதுவும் அந்த ஹோட்டல்லே அவங்களுக்காக. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உழைப்புங்கிறது உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இவங்க தான் இந்த ஹோட்டல் வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சுத்தமான முறையில் செய்கிறாங்க. சாப்பிடணும்னு எண்ணத்தில் சுற்றி பார்க்கணும்னு வந்தேன். என்னுடைய தம்பி ரகு என்னை பக்கத்தில் அமர்ந்து, என்னென்ன வேணும், ஏன்னா கூட பிறந்தவங்க கூட அப்படி கவனிக்க மாட்டான். அதற்கும் மேலாக அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஊசரிப்புல என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சு. நிறைய நான் சாப்பிட்டேன். நம்ம ஆரோக்கியமாக நம்ம திருப்தியாக போகணும். அடுத்து ஐயோ சேலம் எப்போ போகணும்னு காத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு உபசரிப்பு, அந்த மாதிரி ருசியான சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் பொய்க்கு சொல்ல, இதுக்கு எத்தனையோ ஹோட்டல், எத்தனையோ இதெல்லாம் ஃபேமஸ்லாம் இருக்குது, பிரியாணி அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். நெஞ்சார மனசார என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். என்னுடைய ரசிகராக இருந்தாலும், தாய்மாராக இருந்தாலும், சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முறை வாங்க இந்த நிலாச்சோறுங்கிற இந்த ஹோட்டலுக்கு. நிலாச்சோறுங்கிறது நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம வைகை ஆறு, ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி ஆற்றுல உட்காந்து நிலாவை பார்த்தா சோறு சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே தினம் தினம் நிலாச்சோறு தான். நீங்கள் பாருங்கள், சாப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவசியம் நீங்கள் எல்லாம் வரணும். ஏன்னா அந்தளவுக்கு உபசரிப்பு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ.